உனக்கு முன்னாடி நான் இந்த மாதம் போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுற. இந்த மாதத்துல இதுவரைக்கும் மறைந்திருந்த இடங்களில் இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா உங்க லெவல அடுத்த படிக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார். உங்க ஃபேமிலி உங்களுக்கான அற்புதத்தை அவங்களும் உங்களோட செலிப்ரேட் பண்ண போறாங்க. You are the destiny helpers in the kingdom of God. You don't need recommendations. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையில்ல. கர்த்தரே உங்களுக்கு முன்னாடி சில தூதர்களை அனுப்பி உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண வைப்பார். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் எல்லா விதமான கோணல்களையும் நான் செவ்வையாய் மாற்றுவேன். Cyrus, I will go before you and make every crooked path straight. ஏய் கோரேசே, உனக்கு முன்னாடி நான் இந்த மாதம் போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுற. நீங்க கர்த்தர் சில பேரை பார்த்து சொல்றாரு, வழிவிடு, இது வரைக்கும் நீ போராடினதெல்லாம் போதும், நீங்க இருக்கிற யுத்தத்துல ஃப்ரண்ட்ல நீங்க நின்று போராடிட்டு இருந்தீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏய் கொஞ்சம் ஒதுங்குப்பா, நான் உனக்கு முன்னாடி போறேன். இந்த கோணல ஒன்னால ஃபேஸ் பண்ண முடியாது, இந்த கோணலுமான இடத்தை ஒன்னால கிராஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நவுந்து நெல்லு, நான் உனக்கு முன்னாடி போய் இந்த யுத்தத்துல நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறேன் என்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த மார்ச் மாதத்துக்கு திருவலம் பெற்றார். கண்களுக்கு இவ்வளவு நாட்கள் எதெல்லாம் மறைஞ்சிருந்ததோ, எதெல்லாம் ஹைடா இருந்ததோ, கர்த்தர் அதை இந்த மாதத்தில் வெளியரங்கமா கொண்டு வரதான் போகிறார். கர்த்தருடைய மனுஷனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் இதுவரைக்கும் மறைந்திருந்த இடங்களில் இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர போகிறார். There is going to be a miracle from the hidden place. இந்த இடத்துலயா கர்த்தர் என்னோட ஆசீர்வாதத்தை புதைச்சு வச்சிருந்தாரு, இந்த இடத்துக்குள்ளேயே என்னோட அற்புதம் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படத்தக்கதா இதுவரைக்கும் உங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கொடுப்பாரா? Holy Spirit is saying you no longer battle. இந்த யுத்தம் இனி உன்னுடையதல்ல. இந்த யுத்தத்துல முன்னாடில நான் இருந்த யுத்தத்தை உனக்கு முன்னாடி போய் அந்த கோணலும் ஆணலுமா இருக்கிற அந்த காரியத்தை நான் உனக்கு சபையாக்குகிறேன். எனக்காக யார் ஆண்டவரே ஃப்ரண்ட்ல போய் இந்த விஷயத்தை பேசுவா? எனக்காக யார் ஆண்டவரே ஃப்ரண்ட்ல போய் எனக்காக இதை இறங்கி செய்வா? கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு முன்னாடி போறேன். I myself will go before you and make every crooked place straight. As a prophet of God, I declare this March month is to be a month of glorious transformation. ஆண்டவரே உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி விடுறப்ப எல்லா கோணல்களையும் அப்பா செவ்வையா மாற்றுவார். நிறைய நேரத்தில் நம்ம செய்யற தப்பு என்னன்னா, யுத்தத்துல முன்னாடி நின்று நம்ம பேசுறோம், நம்ம ஃபேஸ் பண்றோம், நம்ம சண்டை போடுறோம், நம்ம உட்காந்து போராடுறோம். ஆண்டவர் சொல்ல, யுத்தத்துல நீ நிக்கிற ஆள் தான் இல்லைன்னு சொல்லல. அவர் கைகளை போருக்கும் விரல்கள் யுத்தத்துக்கும் படிப்பித்திருக்கிறார். உண்மைதான். நீ எவ்வளோ யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆயா இருந்தாலும் உனக்கு முன்னாடி ஆண்டவர் போனாதான் நீ கோலியாத்தை ஜெயிக்க முடியும். நம்ம நினைப்போம், நம்ம தான் இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம தான் இறங்கணும், நம்ம தான் போய் பேசணும், நம்ம தான் செய்யணும், நம்ம தான் இந்த யுத்தத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கொடு. உங்க முன்னாடி சில கோணலான காரியங்கள் நடக்குவதற்கான ஃபர்ஸ்ட் ரீசன் கேர்லெஸ்னஸ். ரெண்டாவது ரீசன் சத்தத்தை கேட்குறீங்க ஆனால் அதை உங்களால் ஒபே பண்ண முடியல. மூணாவது, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க ட்ராக்கை விட்டு வேற ஒரு ட்ராக்ல நீங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்க வழி கோணலாமா. நம்ம வழிகள் எப்போ ரொம்ப ரொம்ப கோணலும் மாணலுமா ஆகும்னா நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். உங்களோட கூட இருக்கிறவங்க எப்போதும் கோணலும் மாணலுமா பேசுறாங்க, கோணலும் மாணலுமா சிந்திக்கிறாங்க அப்படின்னா உங்க லைஃப் அப்படிதான் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில மறுரூபங்களை ஏற்படுத்த போகிறார். இந்த மறுரூபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும். தானியேல் ஒரு காரியத்தை தீர்மானத்தை எடுத்தார். அவர் ஓப்பன் சேலஞ்ச் விட்டார். ப்ளீஸ் test your servants for 10 days. Give us nothing but vegetables to eat and water to drink. 10 days non-stop prayer, non-stop worship, non-stop ஆண்டவரோட உறவுல இருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லை. இந்த மாதத்துல சில பேருடைய சரீரங்கள்ல கர்த்தர் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறார். ஒரு 10 டேஸா நீங்க எடுக்க போகிற ஒரு முயற்சி உங்க பிசிக்கலா உங்க சரீரத்தையே அதை மாற்றி அமைக்க போகிறது. நான் சொல்றேன், வெளியரங்கமா எடுக்கிற ப்ரிப்பரேஷனை விட
உங்களோட சரீரத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள எடுக்கிற ப்ரிப்பரேஷன், எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்க வெளியரங்கமான அற்புதத்துக்கு காரணமாக இருக்கும். தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் அவங்க 4 பேருக்கும் ஈக்குவலா வேற யாரையுமே பார்க்கலையா. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இந்த மந்த்ல ஆண்டவர் உங்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் தெரியும். உங்க லைஃபை யார், உங்க ஃபேமிலியில நடக்க போற காரியங்களை யார் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஒரு அன்கம்பேரபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், யாரும் கம்பேரே பண்ண முடியாத ஒரு மறுரூபத்தை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது போல வேற யாரையும் ஆசீர்வதிக்க கூடாது. அப்படியே வைராக்கியமா ஜெபிங்க. ஆண்டவரே, நான் என்ன எழுப்புன அளவுக்கு யாரையும் நீங்க எழுப்பிக்க கூடாது, அந்த அளவுக்கு என்ன எழுப்புங்க ஆண்டவரே. இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கொடுக்கறப்ப எல்லாரோடையும் அவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. யாரோடையும் கம்பேர் பண்ண முடியல. இன்னொன்று, யார் இடத்துலாம் விசாரிச்சாரோ அதே விசாரணை தானியேலுக்கும் வருது. அதே என்கொயரி, அதே கொஸ்டின் தானியேலுக்கும் கேட்குறாரு. ஆனால் மற்றவங்க ஆன்சர் பண்ணதை விட தானியேலுடைய ஆன்சர் ரொம்ப 10 டைம்ஸ் ஷார்ப்பராக, 10 டைம்ஸ் ஞானம் உள்ளதாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்க பேசுறதை விட நீங்கள் பேசுறது 10 மடங்கு சாமர்த்தியவனா. மற்றவங்க சில விஷயத்தை டீல் பண்ணுறதை விட நீங்கள் டீல் பண்ணுறப்ப அது 10 டைம்ஸ் எக்ஸலண்டாக அது முடியும். மற்றவர்கள் சில காரியத்தை எடுத்து செய்யறவர் ரொம்ப லேட் பண்ணி முடிப்பாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். நீங்க சீக்கிரமாய் செய்து முடிக்கிற ஒரு கிருபை. டு மினிஸ்ட்ரி ஊழியம் பண்றனா விரும்புனீங்கன்னா தயவு செய்து ஜெபிக்காம பண்ணாதீங்க. நீ மரியாளா இரு, மார்த்தாளா இருக்காது. மரியாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டே இருந்தாங்க, பிரசன்ஸ்லயே இருந்தாங்க. ஆனா மார்த்தாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக போய் சமைக்கணும்னு போனாங்க. ஆண்டவருக்காக போனவங்களை விட ஆண்டவரோடு இருந்தவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணாரு. சில நாட்கள்ல மார்த்தாள்கள் மறைந்து போவார்கள், மரியாள்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார். யார் ஜெபத்துல தரித்திருக்கிறாங்களோ, யார் ஆண்டவரோட தனிப்பட்ட விதத்துல நடக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் கர்த்தர் அப்படி தூக்கி நிறுத்துவார். இந்த மாதம் ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்றத இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியங்கள் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை சுமக்கிறத நடக்க கூட பலன் இல்லை டாடி, அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றப்பல ஆண்டவர் நீங்க யூ வில் டேஞ்சபிளி see. ஆண்டவர் நிறைய நேரத்தில் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவரே எல்லா காரியத்தையும் மூவ் பண்றத இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. I will go before you and level up the mountains. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா உங்க லெவலை அடுத்த படிக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார். When God goes before you, he will level up your standard. When God goes before you, he will level up your position. When God goes before you, he will level up your finances. When God goes before you, he will level up your opportunities. சார், உங்களுக்கு முன்னாடி போகிறப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சகல மலைகளையும் குன்றுகளையும் பாதருக்கு ஒப்பாக்கி போடுவார். அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். நெக்ஸ்ட் ப்ராபசி, as a man of God I release this word. இந்த மாதத்துல நிறைய சொந்த பொருட்களை கர்த்தர் வாங்க வைக்க போகிறார். நிறைய காரியங்களை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. இயேசுவின் நாமத்துல நிறைய சுதந்திரிக்க போறீங்க. உங்க வீட்டை கர்த்தர் நன்மையால நிரப்புவார். சில ரொம்ப நாள் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்ட காரியத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை வாங்க உங்க கரத்தை பலப்படுத்துவார். இந்த மாதத்துல நீங்க மட்டும் சுதந்திரிக்க போறது இல்ல, நிறைய பேருடைய லைஃப்ல அற்புதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை பாத்திரராக பயன்படுத்த போகிறார். உங்க ஃபேமிலி உங்களுக்கான அற்புதத்தை அவங்களும் உங்களோட செலிப்ரேட் பண்ண போறாங்க. உங்க அற்புதத்தை நீங்கள் மாத்திரம் சுதந்திரிக்க போவதில்லை, நீங்க நிறைய பேருக்கு அற்புதத்தை சுதந்திரிக்க காரணராய் மாற போகிறீங்க. You are the destiny helpers in the kingdom of God. நான் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, ஓடி போகிறவர்களை போல ஓடி போவதும் இல்லை. உங்களை பயமுறுத்துற சில பேனிக்கான காரியங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்க்க விடாது இருப்பாராக. உங்களை ஓட வைக்கிற சில காரியங்களை கர்த்தர் ஓட வைப்பாராக. நீங்க சில இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக சில மனுஷர்களை, தூதர்களை போல அனுப்பிடுவார். நீங்க சில காரியத்தை போய் ரீச் பண்றதுக்கு முன்னாடி, அது ஒருவேளை பொருள் வாங்குறதா இருக்கலாம், சில பேரை மீட் பண்றதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒரு சில விஷயங்களை இறங்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு தூதனை அந்த இடத்துல இந்த மாசத்துல அனுப்பதான் போகிறார். நோ நீட் ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையில்ல. கர்த்தரே உங்களுக்கு முன்னாடி சில தூதர்களை அனுப்பி உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண வைப்பார். பரலோகமே இந்த மாதத்துல ரெக்கமெண்ட் பண்றதை பாப்பீங்க. சில பேருக்கு இந்த மந்த்ல உங்க அற்புதத்தை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க தெரியுமா? நீங்க அவ்வளவு நாள் அந்த வழியா தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல தான் அற்புதம் இருந்துச்சுன்னே உங்களால தெரியாத விஷயங்கள்ல, தெரியாத இடங்கள்ல. ஐசாயா 45:3-4 சொல்லு, அந்த காலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள், the hidden treasures in the darkness. இவ்வளவு நாட்களா எப்பா இங்க தான் என் blessing இருந்துச்சா, நான் இதை விட்டு தான் போய் எங்கெங்கயோ தேடினேனா, என் அற்புதத்தை கடைசியில இங்க தான் கர்த்தர் வச்சிருக்காரா, என் திருப்பு முனை இங்க தான் இருந்துச்சா, உங்களையே உங்க புத்திக்கே பார்ப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மார்ச் மந்த்ல செய்வார். உங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல தான். இவ்வளவு நாள் நீங்க அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணிருப்பீங்க, இவ்வளவு நாள் நீங்க அந்த வழியா தான் போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது கர்த்தர் அங்கதான் ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு வச்சிருக்காருங்க. ரூத்தே, உனக்கே தெரியாது
போவாசோட நிலத்துல நீ வெறும் அரிக்கட்டைகளை அரிக்க தான் போன, சும்மா வேலை பார்க்க தான் போன. ஆனா உனக்கே தெரியாது கர்த்தர் நீ வேலை பார்த்த நிலத்திலேயே உன்னை எஜமாட்டியா மாற்ற போகிறார் என்று. நீ தற்செயலாய் போன இடங்களை நீங்க தெரியாம தற்செயலா போனீங்க. கர்த்தர் சொல்றார் உனக்கே மறைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். நினைக்கலாம் ஐயோ நான் போய் அவங்கள்ட்ட பேசி இது எப்ப பிரதர் முடிவுக்கு எப்ப ஆண்டவரே இதுக்கு முடிவுக்கு வரும். ஆண்டவர் சொல்ற நீ ஜஸ்ட் ரெஸ்டடு, என் கருத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடு, நான் உனக்கு முன்னாடி போய் இந்த கோணலை நான் பார்த்துக்கிறேன். சத்தம் அவராமே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே,